வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம குடும்பம்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது நம்ம குடும்பம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நாம டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை கம்மியான ஆயிலை வச்சு எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸில் வாழைக்காய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சிறிதளவு மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். 15 பல் பூண்டு இருக்குது. 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 6 ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்லைஸாக வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். சீரகத்தையும் போட்டுட்டேன். எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து சிறிதளவு வதக்கிக்குவோம். நம்ம வாழைக்காய் கட் பண்ணுறப்ப அது நம்மளோட கையில் கருப்பாக பிசுன்னு ஒட்டும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதோட தோல் சீவி அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் வாழைக்காயை சேர்த்துட்றேன். தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒன்றா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ண போகிறேன். வாழைக்காய் உடஞ்சிடாமல் கிளறி விடணும். இந்த வாழைக்காய் ஃப்ரையில் இருக்கிற சேலஞ்சே அந்த பீஸ் உடையாமல் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மஞ்சள் தூள் தூவிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நம்ம அந்த உப்பை சேர்த்துக்கிட்டோன்னா அது ஈவனாக எல்லா பீசஸ்லேயும் அந்த உப்பு ஒட்டியிருக்கும். வாழைக்காயோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா இதில் கால்சியம், மெக்னீஷியம் இருக்குங்க. அதனால் நமக்கு எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம சதையில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கான ஆற்றலும் இந்த வாழைக்காய்க்கு இருக்குது. வாழைக்காயில் நமக்கு நார்ச்சத்து இருக்குது. அதனால் மலச்சிக்கல் வராமல் இது தடுக்கும். விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு தடவை கிளறி விட்டோன்னா கிளறி விட்டு நம்ம அதை கொஞ்சம் வேக விடணும். சிறிதளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மிளகாய் தூளை காரத்துக்கானதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா எல்லா எண்ணெயும் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் கொஞ்சம் பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது கரெக்டாக இருக்கும். பாதி சேர்த்துட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப 1 ஸ்பூன் அடியிலலாம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும் அப்படின்னாக்கா அந்த மிளகாய் தூள் அதோட ஒட்டிக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆயிலும் மிளகாய் பொடியும் எல்லா பீஸ்லேயும் ஒட்டுற மாதிரி நான் இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு 1 நிமிஷம் நம்ம இதை வேக விடலாம். இதை அடி பிடிக்கக்கூடாது. அதுக்காக நம்ம தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி விட்டு ஒரு நிமிஷம் நம்ம வேக விட்டு திரும்ப பார்த்தோன்னாக்கா அது கரெக்டாக வெந்துடுங்க. இந்த ஃபுல் ப்ராசஸே 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஃப்ரை செய்யறதுக்கு. சிம்பிளாக நாம் ரொம்ப ஆயில் ஊற்றாமல் கம்மியான ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடுறேன். தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு நாம் 1 நிமிஷம் அதை வேக விட போகிறோம். வாழைக்காய் பார்த்தோன்னா நம்ம ஜீரண உறுப்புகளில் தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்சுலினுக்கான ஹார்மோனை அது அதிகமாக சுரக்க வைக்கும். அதனால் நமக்கு ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். இப்போ வாழைக்காய் உடையாத மாதிரி நாம் பொறுமையாக கிளறி விட்டுப்போம். இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. நம்மளோட டிஷ்ஷு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த பூண்டு, அந்த உப்பு எல்லாமே அதோட ஒட்டி நல்லா வந்திருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நல்லா வெந்திருக்கு வாழைக்காய். நம்ம அப்படியே ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும்னு இல்லைங்க, சிம்பிளாக பண்ணாலே போதும். இந்த தண்ணி தெளித்து நம்ம பண்ணுறதுனால இந்த ஆயிலோட யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ இன்னொரு தடவை கிளறி விட்டு பார்ப்போம். எதுவும் அடிலாம் பிடிக்கல, பீசஸ் எதுவும் உடையாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரொம்ப மெலிசாக கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கரெக்டான சைஸ்லேயே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நல்லா வரும். ஸோ வாழைக்காயில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வாயு தொல்லை மட்டும்தாங்க. அதுக்காக தான் நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம்.
பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான ஆயிலை யூஸ் பண்ணி வாழைக்காய் நம்ம பண்ணியிருக்கோம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.